இந்த கேஸ்ல நாம ஜெயிக்கணும்னா ருச்சிகாவை கூட்டிக்கிட்டு வாங்க. அவங்களோட சாட்சியால தான் பிரீத்தாவை நாம நிரபராதின்னு நிரூபிக்க முடியும். இல்லனா ஒன்னும் பண்ண முடியாது. ஆர்டர் ஆர்டர். நீங்க ப்ளீஸ் போய் உங்க இடத்துல உட்காருங்க. ருச்சிகா சொன்னா நாங்க நம்பிடுவோமா? மிஸ்ஸஸ் பிரீத்தா கொலை செய்யலன்னு நாங்க நம்பிடுவோமா? மை லார்ட், மிஸ்ஸஸ் பிரீத்தாவுக்கு எதிரா கோர்ட்ல நிறைய ஆதாரமும் சாட்சிகளும் இருக்கு. அதுவே தாராளம். இனிமே யார் வந்து சாட்சி சொன்னாலும் அதுவே பொய்ன்னு ஆயிடும். மிஸ்ஸஸ் பிரீத்தா கரண் அக்ஷய பாக்குறதுக்கு 6:30க்கு ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க வெளியவும் வந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, கரண் வீட்டுக்கு போனாங்க. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்க ஹோட்டல்ல அக்ஷய்க்கு எந்த உதவியும் கிடைக்காதனால 1 மணி நேரம் கழிச்சு அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் போலீஸ் கர்ணோட ஹவுஸுக்கு வந்தனால இவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. இவங்க உடனே கிருத்திகாவை கூப்பிட்டுக்கிட்டு அக்ஷய் இருந்த ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. அங்க போய் இவங்க 3 டேஸ்க்கு உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ டெலீட் பண்ணிருக்காங்க. அதை வச்சு இவங்க பண்ண குற்றத்துக்கான எல்லா ஆதாரத்தையும் டெலீட் பண்ணிட்டாங்க. மை லார்ட், அதனாலதான் அந்த 3 நாள் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் யாருக்குமே கிடைக்கல. மை லார்ட், மிஸ்ஸஸ் பிரீத்தாவையும் கிருத்திகாவையும் ஹோட்டல்ல உள்ள சிசிடிவி கேமரா ஹோட்டலுக்குள்ள போனதை கேப்சர் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்ல, ஹோட்டலுக்கு முன்னாடி ஒரு ஸ்பை இருக்கு. அவங்களும் சிசிடிவி கேமரா பொருத்திருக்காங்க. அந்த சிசிடிவி கேமரா கூட இவங்க 2 பேரும் ஹோட்டலுக்கு போறதை கேப்சர் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்ல, இவங்க 2 பேரும் ஹோட்டல்ல இருந்து வெளியே வரதையும் கேப்சர் பண்ணிருக்கு. ஆனா இவங்க ஹோட்டல் ரூமை விட்டு வெளியே வந்தப்போ இவங்க 2 பேரோட Dress மாறி இருக்கு. இவங்க புர்கா போட்டிருந்தாங்க. கிருத்திகா கட்டியிருந்தது சாரி. யோசிச்சு பாருங்க, எப்படி ஒரு குற்றவாளி குற்றத்தை செஞ்சதுக்கு அப்புறம் வேஷத்தை மாத்திக்கிட்டு வெளியே வருவானோ அதே மாதிரி அங்க இருந்த 3 நாள் ஃபுட்டேஜையும் டெலீட் பண்ணிட்டு இவங்க வெளியே வந்திருக்காங்க. மை லார்ட், அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் விஷயத்துல எஃப்ஐஆரும் போட்டிருக்காங்க. மை லார்ட், இது ஹோலி அன்னைக்கு நடந்த ஃபுட்டேஜ். இவங்க 2 பேரும் ஹோலி அன்னைக்கு தான் ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. அங்க போய் 3 டேஸ் உடைய சிசிடிவி ஃபுட்டேஜ டெலீட் பண்ணிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒண்ணே தான் காரணம். இவங்களுக்கு எதிரா எந்த ஆதாரமும் இருக்க கூடாது. அதோட இவங்க ஹோட்டலுக்கு போனதாவும் இவங்க அக்ஷய பார்க்க ரூமுக்கு போனதாவும் இவங்க கொலை பண்ணது தெரியக்கூடாதுன்னு நினைச்சாங்க. பொதுவா சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு குற்றவாளியும் குற்றம் செய்யும் போது ஏதாவது ஒரு அடையாளத்தை, ஒரு சாட்சியை விட்டுட்டு தான் போவான்னு. சோ மை லார்ட், எல்லா ஆதாரமும் எல்லா சாட்சியும் இந்த கோர்ட்ல இருக்கு. அண்ட் ஹோட்டல்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ டெலீட் பண்றதுக்காக மிஸ்ஸஸ் பிரீத்தாவும் கிருத்திகாவும் தான் ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. மை லார்ட், இத பாக்கும்போது தெளிவா தெரியுது, அக்ஷய மர்டர் பண்ணது வேற யாரும் இல்ல, இங்க இருக்கிற பிரீத்தா கரண் மட்டும்தான். தட்ஸ் ஆல். இப்ப இந்த கேஸ் கண்ணாடி மாதிரி தெளிவா இருக்கு. என்னைக்கு அக்ஷய் கொலை செய்யப்பட்டாரோ அன்னைக்கு பிரீத்தா கரண் ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. அவங்க அக்ஷய தலையில ட்ரேயால அடிச்சிருக்காங்க. அந்த ட்ரேல இவங்க கைவிரல் ரேகையும் இருக்கு. அதுக்கப்புறம் ஹோட்டல் ரூமுக்கு போய் இவங்க செஞ்ச குற்றத்துக்கான ஆதாரத்தை டெலீட் பண்ணிருக்காங்க. ஃபுட்டேஜையும் மாயமாக்கி இருக்காங்க. சோ எல்லா சாட்சியும் ஆதாரங்களையும் வச்சு பார்க்கும்போது இந்த கோர்ட் இப்போ ஒரு முடிவுக்கு வருது. அக்ஷய கொலை பண்ணது வேற யாரும் இல்ல, இந்த பிரீத்தா கரண் தானே. அதனால இந்த கோர்ட் மிஸ் பிரீத்தா கரனுக்கு அக்ஷய கொலை பண்ண குற்றத்துக்காக ஒரு நிமிஷம் இருங்க. அக்ஷய கொலை பண்ணது பிரீத்தா இல்ல, உண்மையிலேயே அக்ஷய கொலை பண்ணது நான் தான். அக்ஷய கொலை பண்ணது நான் தான். மிஸ்டர் கரண், நீங்க எது சொல்றதா இருந்தாலும் சாட்சி கொண்டுல ஏறி சொல்லுங்க.
இப்போ எல்லாரும் பிரீத்தா மேலேயும் அன்பு செலுத்துறாங்க. நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன். இங்க வந்திருக்கிற எல்லாரும் முன்னாடியும் சொல்றேன், இன்னைக்கு கண்டிப்பா நீ வீட்டுக்கு திரும்பி வந்துடுவ. நான் சொல்றதெல்லாம் உண்மை. அன்னைக்கு அக்ஷயை கொலை பண்ணது நான் தான். நீ எதுக்காக இப்படி பேசுற கரண்? நீ இதை செய்யலன்னு எல்லாருக்குமே தெரியும். இல்ல, கரண் போய் சொல்றான். என் மேல விழுந்த பழிய தான் ஏத்துக்கணும்னு நினைக்கிறான். என்ன காப்பாத்து. இந்த காரியத்தை நான் கூட அதே பண்ணல. தான் நானும் சொல்றேன். இந்த கொலையை பண்ணது நீ இல்ல, நான் தான். அதனால இந்த தண்டனை எனக்கு தான் கிடைக்கணும். இல்ல, தயவு செஞ்சு இப்படி பண்ணாத. ஜட்ஜ் சார், என்னோட புள்ள கரண் யாரையும் கொலை பண்ணல. ஆமா ஜட்ஜி சார், எங்க 2 பிள்ளைங்களும் கொலை பண்ணிருக்க மாட்டாங்க. பிரீத்தாவும் கொலை பண்ணல, கரணும் பண்ணல. இவன் ஏன் அப்படி சொல்றான்னு தெரியல. இவங்க 2 பேரும் கொலைகாரங்களே இல்ல. ஜட்ஜ் சார், உங்க பின்னாடி என்ன எழுதிருக்கு? வாய்மையே வெல்லும். ஆனா உண்மைக்கு என்னன்னா, பிரீத்தாவால ஒரு மனுஷனை இல்ல, ஒரு கொசுவை கூட அடிக்க முடியாது. கரண், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தயவு செஞ்சு நீ கொலை பண்ணலன்னு சொல்லு. நீ கொலை பண்ணலன்னு இங்க எல்லாருக்குமே தெரியும். கரண் ப்ளீஸ், நீ என்னெல்லாம் சொன்னியோ அதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லிடு. இப்படி எல்லாம் பண்ணாத. நீ உனக்கே தெரியும்ல, நீ இதெல்லாம் கண்டிப்பா செஞ்சிருக்கவே மாட்ட. ஆர்டர் ஆர்டர். கோர்ட்ல தயவு செஞ்சு அமைதியா இருங்க. கோர்ட்டோட அமைதியை கெடுக்காதீங்க, இல்லைன்னா நான் கோர்ட்டை அட்ஜென்ட் பண்ணிடுவேன். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மிஸ்டர் சித்தார்த், நீங்க 2 பேரும் உங்க கிளைண்ட்ஸுக்கு புரிய வைங்க ப்ளீஸ். கோர்ட்டோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணட்டும், இல்லைன்னா கண்டிப்பா இந்த கோர்ட் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். எஸ் மை லார்ட். நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. எல்லாருக்கும் அவங்க நினைக்கிறத சொல்ல வாய்ப்புகள் கொடுக்கப்படும். இன்னொருத்தவங்க சார்பா யாரும் வாக்குமூலம் கொடுக்க கூடாது. ஆனா சார், கரண் நிரபராதி. அவன் எதுவுமே அந்த செய்யல. அக்ஷயை நான் தான் கொலை பண்ணேன். நீதிமன்றம் இவ்வளவு சொல்லியும் நீங்க நீதிமன்றத்தை அவமதிக்கிறீங்க. மிஸ்டர் கரண், நான் தான் கொலை பண்ணதா சொல்லி நீங்க சொன்னீங்க. அப்ப நிஜமாவே நீங்க தான் கொலை பண்ணீங்களா? அன்னைக்கு அக்ஷயை கொலை பண்ணது நான் தான். ஜட்ஜ் சார், என்னெல்லாம் நடக்குதோ அதுக்குள்ள நான் தான் நீதிபதி காரணம். அவர்களே, இதுக்கு வேற யாருமே பொறுப்பில்லை. இவளுக்கும் அக்ஷய்க்கும் கல்யாணம் நடக்க இருந்தது. பிரீத்தாக்கு அக்ஷய் நல்லவன் இல்லைன்னு தெரிஞ்சது. அதனால பிரீத்தா அவங்க கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணா. அக்ஷய்க்கு இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அவனை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருமோன்னு பயந்தான். அதனால அவனே மண்டபத்துல இருந்து எந்திரிச்சு போயிட்டான். அதுக்கப்புறம் பணம் கேட்டு கிருத்திகாவை பிளாக்மெயில் பண்ணான். அந்த விஷயத்த கிருத்திகா பிரீத்தா கிட்ட சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் தான் பிரீத்தா அக்ஷயை பார்க்கறதுக்கு ஹோட்டலுக்கு போனா. அங்க அக்ஷய் பிரீத்தா கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். தன்னை அவன்கிட்ட இருந்து காப்பாத்திக்கிறதுக்காக பிரீத்தா ட்ரே எடுத்து அவன் தலையில் அடிச்சா. ஆனா இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பிரீத்தா ஹோட்டல்ல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் அக்ஷய் அந்த இடத்துல சாகல. அவன் அங்க உயிரோடு தான் இருந்தான்.
கவசமா நின்னாங்க. அக்ஷய பார்க்க என்னோட ஹோட்டலுக்கு வந்தாங்க. இன்ஃபேக்ட் என்ன அங்க போனதுக்கு அப்புறம் கூட அண்ணி என்ன உள்ள போக விடல. அவங்க என்கிட்ட நீ வெளியில கார்ல வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க தான் உள்ள போனாங்க. ஆனா அவங்க அக்ஷய் கிட்ட இருந்து போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு வரும்போது அக்ஷய் அவங்கள புடிச்சிட்டான். அதோட அவங்க கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணான். அதை விட கொடுமை என்னன்னா அது நான் இல்ல பிரீதா அண்ணின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த ஆளு அண்ணிய கூட விட்டு வைக்கல. அத்தை அவங்க கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணா. இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. சட்டத்துக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். ஒருத்தன் பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணும்போது தன்னை தற்காத்துக்க அந்த பொண்ணு அவனை கொலை பண்ணா அதுக்கு சட்டத்துல தண்டனை கிடையாது. என் மனைவியும் அதைத்தான் செஞ்சிருக்கா. அவகிட்ட அவன் தப்பா நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். அதனாலதான் பிரீதா அவன் தலையில ட்ரேயால அடிச்சிருக்கா. ஆனா பிரீதா அடிச்சதுனால அவன் அந்த நேரத்துல சாகல. பிரீதா பயந்துட்டா. அதனால அங்கிருந்து கிளம்பி நேரா பார்க்கிங் லாட்டுக்கு வந்தா. அங்க கிருத்திகாவை பார்த்தா. அவ கிருத்திகா கிட்ட எல்லாத்தையும் சொன்னா. அண்ட் கோஇன்சிடென்ட்லி அந்த நேரத்துல நானும் அந்த ஹோட்டல்ல தான் இருந்தேன், என்னோட ஃப்ரெண்டு மஹிராவோட. பிரீதா வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. திடீர்னு எனக்கு கிருத்திகா ஃபோன் பண்ணா. அவ என்கிட்ட அவளால தான் பிரீதா வர லேட் ஆகுதுன்னு சொன்னா. எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. நான் அவளை திட்டின உடனே அவ என்கிட்ட ஹோட்டல்ல நடந்ததையெல்லாம் சொன்னா. அவ என்கிட்ட அக்ஷய் பிரீதா கிட்ட எப்படியெல்லாம் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான்னு சொன்னா. அதை கேட்ட எனக்கு கோபம் வந்தது. ஒரு புருஷனுக்கு கண்டிப்பா கோபம் வரும். உடனே எதையும் யோசிக்காம ஹோட்டலுக்கு போயிட்டேன். அங்க அக்ஷய்க்கு எனக்கும் சண்டை நடந்தது. அந்த சண்டை பெரிய மோதலாச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அக்ஷயை கொலை பண்ணேன். பிரீதா அக்ஷயை கொலை பண்ணவே இல்லை. அக்ஷயை கொலை பண்ணது நான் தான். எனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை பிரீதாவுக்கு கிடைக்க கூடாது. இல்ல இல்ல, எதுக்காக இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க கரண்? ஏன் கரண்? இங்க பாருங்க, கரண் இந்த கொலையை செய்யவே இல்லை. இந்த கோர்ட் போலீஸ்க்கு உத்தரவிடுது. மிஸ் பிரீதாவை இப்பயே கோர்ட்ல இருந்து வெளியே கூட்டிட்டு போட்டோம். ஏன்னா அவங்க கோர்ட்டோட ப்ரொசீடிங்ஸ்ல தலையிட்டுக்கிட்டே இருக்காங்க. இல்ல இல்ல, சரி சரி, நான் எதுவுமே பேச மாட்டேன். நீங்க ப்ளீஸ் என்ன இங்கே இருக்க விடுங்க. என்ன ப்ளீஸ் கரண் கிட்டே இருக்க விடுங்க. நான் எதுவுமே பேச மாட்டேன். நான் எதுவுமே பேச மாட்டேன். மிஸ்டர் கரனோட வாக்குமூலத்தை கேட்டதுக்கு அப்புறம் இந்த கோர்ட் மிஸ் பிரீதா கரனை அக்ஷயோட கொலைப்பள்ளியில இருந்து கௌரவமா விடுவிக்குது. அக்ஷயை கொலை பண்ண உண்மையான குற்றவாளி கரனுக்கு அரெஸ்ட் வாரண்ட்டை இஷ்யூ பண்ணணும்னு ஆர்டர் போடுது. ஏன்னா இந்த கேஸ் பிரீதா கரனுக்கு அகேன்ஸ்டா இருந்ததுனால அதுக்கான தீர்ப்பை ஆல்ரெடி அறிவிச்சாச்சு. சோ இந்த கோர்ட் அக்ஷயோட உண்மையான குற்றவாளி கரனுக்கு அகேன்ஸ்டா புது கேஸை ஃபைல் பண்ணணும்னு ஆர்டர் போடுது. டிஸ்மிஸ். அண்ணா,
நில்லுங்க. நில்லுங்க, தள்ளுங்க. இத கழட்டுங்க, கழட்டுங்க, அட கழட்டுங்க. எதுக்கு விலங்கு போட்டிருக்கீங்க? எதுக்கு போட்டிருக்கீங்க? இவர் என்ன குற்றவாளியா, கொலையாளியா, இல்ல கெட்டவனா? எதுக்காக விலங்கு போட்டிருக்கீங்க? பிரீதா கொஞ்சம் அமைதியா இரு. உண்மையான குற்றவாளி வெளியே சுதந்திரமா எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கான். போய் அவனை பிடிக்கிற வேலையை பாருங்க. ஏன் புருஷனை கூட்டிட்டு போகாதீங்க? உனக்கு என்னதான் ஆச்சு? இந்த பழியெல்லாம் ஏத்துக்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? நீ இந்த கொலையை செய்யலன்னு உனக்கு தெரியும்ல. எதுக்கு? இத எடுங்க, இத ஓபன் பண்ணுங்க. வாங்க பிரீதா, இதுதான் சட்டம். நான் தரங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, தரங்க. பிரீதா, காம் டவுன். காம் டவுனா? என் புருஷனை எந்த குற்றமும் செய்யாத ஒருத்தரை எப்படி இவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக முடியும்? எனக்கு காம் டவுன் உன்னால எப்படி சொல்ல முடியுது? எதுக்காக இந்த குற்றத்தை நீ ஏத்துக்கிட்ட? அத முதல்ல சொல்லு. நீ ஏன் இப்படி பண்ண? நீ கொலை பண்ணியா? கொலை பண்ணல. இல்ல நான் செஞ்சனா? நானும் பண்ணலதானே. பின்ன யார் பண்ண தப்ப நீ ஏத்துக்கிட்ட? ஆக்சுவலி கொலை பண்ண உண்மையான கொலைகாரனை வெளியே விட்டு நீ அவனுக்கு பதிலா கொலையாளின்னு உள்ள போற. கொலை பண்ணவன் வெளியே சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கான். உனக்கு ஏன் நான் சொல்றது எதுவுமே புரியவே மாட்டேங்குது. நான் இத பண்ணவே இல்லைன்னு சொல்லு. நீங்க முதல்ல இத கழட்டுங்க, வந்து இத ஓபன் பிரீதா, பண்ணுங்க. நான் சொல்றத கேளு. நான் கேட்க மாட்டேன். பிரீதா, இதுதான் சட்டம். நான் கேட்க மாட்டேன். இதுவா சட்டம்? தப்பு பண்ணாத ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்குது. இதெல்லாம் ஒரு சட்டமா? நீ என்கிட்ட வாக்குவாதம் பண்ணாத. இப்பதான் எனக்கு ரொம்பவே கோபம் வருது. நான் உன் மேல ரொம்ப கோபமா இருக்க கரண். நீ இப்படி எல்லாம் பண்ணிருக்கவே கூடாது. நீ என்ன நினைச்ச? என்ன காப்பாத்தி எனக்கு பதிலா நீ ஜெயிலுக்கு போனா நான் சந்தோஷப்படுவேனா? சொல்லு. என்னால சந்தோஷம் எல்லாம் பட முடியாது கரண். நான் உடைஞ்சு போயிடுவேன், சதஞ்சு போயிடுவேன்.